ஜாதகருடைய குடுப்பனை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். சிம்ம லக்னம் அப்படின்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது வந்து லீடர்ஷிப் இல்லைங்களா? லீடர்ஷிப், அப்பாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அப்பாவுடைய தொழில், இதெல்லாம் வந்து செய்வாங்க அப்படின்றது தான் சிம்ம லக்னத்தை பற்றி பரவலாக இருக்கக்கூடிய கருத்து. ஆனால் சிம்ம லக்னத்துக்கான டிஃபால்ட்டான குடுப்பனை என்னென்னா, என்றைக்குமே சிம்ம லக்னத்துக்கு அப்பாவுடைய சொத்தை அனுபவிக்கக்கூடிய குடுப்பனை கிடையாது. தகப்பன் சொத்தை அனுபவிக்கும் குடுப்பனை சிம்ம லக்னக்காரர்களுக்கு, லக்னக்காரர்களுக்கு என்றைக்குமே கிடையாது. இது ராசி கிடையாது, சிம்ம லக்னம். சரிங்களா? அப்பாவுடைய உழைப்பு, அந்த உழைப்பின் மூலியமாக கிடைக்கக்கூடிய வருவாய் அல்லது வருமானம், எதையுமே அனுபவிக்கக்கூடிய குடுப்பனை அவங்களுக்கு கிடையாது. அப்போ சிலருக்கு ஒரு சந்தேகம் எழலாம். என்ன சந்தேகம்னா, அப்பா வந்து வீடு கட்டி வச்சிருக்காரு, அந்த வீட்டிலேருந்து அவருக்கு வந்து வருமானம் வருது, அப்போ அந்த வருமானம் குடும்பத்துக்கு தானே அது செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த வீடு அவர் பேரில் இருக்க வரைக்கும் அது வருமானம் கொடுத்துட்ருக்கோம். என்னைக்கு அவருக்கு அப்புறம் அது இவர் பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ அப்போ வந்து இவருக்கு அது வருமானம் கொடுக்காது. சரி, சப்போஸ் அந்த வீட்டில் வாடகைக்கு இருக்கிறவங்க காலி பண்ணலை, அந்த வாடகை கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னாலும் கூட அந்த காசை இவரால் இவருக்காக பயன்படுத்த முடியாது. கரெக்டாக அந்த காசை இவர் கையில் வரும்போது அதுக்கு தகுந்த ஏதாச்சும் ஒரு விரைய செலவு, வீண் செலவு, கடன் செலவு, மருத்துவ செலவு வந்து வெட்டி அந்த காசை தூக்கி அந்த செலவுக்காக பயன்படுத்த வேண்டியது இருக்கும். தந்தை மூலியமாக கிடைக்கக்கூடிய குடுப்பனை, அது வருமானமாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம், அதை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய குடுப்பனை சிம்ம லக்னக்காரர்களுக்கு கிடையாது. ஸோ அப்போ சிம்ம லக்னத்தை சேர்ந்தவர்கள் எப்போ கவனமாக இருக்கணும்னா, அவங்க தான் வீட்டுக்கு ஒரே புள்ள அப்படின்னு இருக்கும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அப்புறம் அப்பா சொத்தை வந்து இவங்க பேருக்கு மாற்றுறதுல நிறைய சட்ட சிக்கல்கள் இவங்களுக்கு ஏற்படும், நிறைய பார்ட்டிஷன் ப்ராப்ளம் இவங்களுக்கு ஏற்படும், நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா டிஃபால்ட்டாகவே தகப்பன் சொத்தை அனுபவிக்கும் குடுப்பனை வந்து இவர்களுக்கு கிடையாது. அப்போது சிம்ம லக்னத்தை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள், ஒருவேளை அந்த சிம்ம லக்னக்காரர் வந்து வீட்டுக்கு ஒரே பிள்ளை, ஒரே வாரிசு, ஆணோ பெண்ணோ, வீட்டுக்கு ஒரே வாரிசாக இருக்கும் பட்சத்தில் ஆரம்பத்திலேயே இந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம், பிளானிங் சம்மந்தப்பட்ட விஷயம், வாரிசு சான்றிதழ் சம்மந்தப்பட்ட விஷயம், இது எல்லாத்தையுமே தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். இல்லைன்னா டிஃபால்ட்டாக நமக்கு அப்புறம் இவர் ஒருத்தர் தானே, ஒரே புள்ள தானே இருக்காரு, டிஃபால்ட்டாக நம்ம சொத்து வந்து அவருக்கு தானே போகும்னு சொல்லிட்டு இவங்க உயிலோ எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் இவங்களுடைய காலத்தை இவங்க கழிச்சிட்டாங்க, எக்ஸ்பயர் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சொத்து வந்து அடுத்த தலைமுறைக்கு போய் சேரவும் சேராது, பயன்படவும் செய்யாது. ஸோ சிம்ம லக்ன ஜாதகர், சிம்ம லக்னத்தை பெற்றெடுத்தவர்கள் 2-3 பிள்ளைகள் கொண்டவங்க நாங்கள் கூட பரவாயில்ல. ஆனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும்னா, அந்த சிம்ம லக்னத்தில் பிறக்காத இன்னொரு குழந்தையால் அந்த சொத்தை வந்து அனுபவிக்க முடியும், இவரால் அந்த சொத்தை வந்து அனுபவிக்க முடியாமல் போயிடும். ஒன்று. ரெண்டாவது, சிம்ம லக்னத்தை சேர்ந்தவர்கள் வெளிநாடு போகிறது மூலிமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருவாயை வந்து அவங்களால வந்து அனுபவிக்க முடியாது. இப்போ ஒருத்தவங்க வெளிநாடு போகிறாங்க அப்படின்னா, என்ன கண்டிஷனில் சிம்ம லக்னக்காரர்கள்லாம் வெளிநாடு போவாங்க அப்படின்னா, எப்போவுமே வந்து இருக்கிற கடனை கழிக்கிறதுக்காகவும், இல்லை அடுத்தவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தேவை, அதாவது ரொம்ப தேவை, ரொம்ப வந்து கடினமான ஒரு பண தேவை, ரொம்ப பண நெருக்கடியில் இருக்கும் பட்சத்தில் அவங்க வெளிநாடு போனாங்கன்னா அந்த காசு குடும்பத்துக்கு பயன்படும். ஆனால் தனக்காக சொத்து சேர்த்து வைக்கணும், தான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சொத்து சேர்த்து வைக்கணும், தன் சுயத்துக்காக அந்த ஒரு வெளிநாட்டு இன்கம் அனுபவிக்கணும், இல்லை வெளிநாடு போகணும்னு இவர் நினச்சி ஃபாரின் ஏற்பாடு பண்ணார் அப்படின்னா இவரால் ஃபாரினுக்கு போகவும் முடியாது, மீறி போனாலும் அது மூலியமாக இவருக்கு எந்த பிரயோஜனமும் கிடைக்காது. அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் மூலியமாக சில பேர் வந்து ஃபாரினுக்கு போய் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, பிஜி டிகிரி அங்கே போய் படிக்கணும்னு நினைப்பாங்க. சிம்ம லக்னக்காரர்களாக இருந்தால் தயவு செஞ்சு அந்த விஷயத்தை வந்து அவங்க யோசிச்சு செய்யணும், இல்லை அந்த விஷயத்தை வந்து கேன்சல் பண்ணிடுறது பெட்டர். ஏன்னா ஃபாரினுக்கு போய் படிக்கிற டிகிரி மூலியமாக இவங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. அது வெறும் ஒரு டிகிரியாக மட்டும்தான் இருக்குமே ஒழிய முதல்ல டிகிரி படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. அங்கே டிகிரிக்கு படிக்கணுன்றதுக்காக இவங்க ஃபாரின் போகணுன்னு ட்ரை பண்ணாங்கன்னா வீசா வந்து தடைப்படும், ஏதாச்சும் வந்து அந்த பாஸ்போர்ட்லேயும் வீசாவிலையும் ப்ராப்ளம் ஏற்பட்டு இவங்களால் அங்கே போக முடியாமல் போகும், இவங்க போகணும்னு நினைக்கும் போது போக முடியாமல் போயிடும். அதையும் மீறி சப்போஸ் இவங்க போய் இந்த டிகிரி படிச்சாங்கன்னா அந்த டிகிரி வந்து இவங்களுக்கு பிரயோஜனப்படாது. ஸோ உயர்கல்வி சார்ந்த விஷயம், தகப்பன் சொத்து சார்ந்த விஷயம், வெளிநாட்டு பயணம் சார்ந்த விஷயம், இந்த 3 சம்பந்தப்பட்ட விஷயத்துல சிம்ம லக்னக்காரர்களுக்கு டிஃபால்ட்டாகவே அந்த 3 விஷயத்தினுடைய குடுப்பனைய ரிசல்ட்டை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு வந்து கிடையாது. ஒன்று, அவங்க அந்த விஷயத்துக்குள்ள போகாமல் இருக்கணும், இல்லையா அந்த விஷயத்தை அதன் மூலியமா அவங்க இன்னொருத்தவங்களுக்கு ஏதாச்சும் பிரயோஜனப்படுமா அப்படின்றத அவங்க பார்க்கணும். டேக் ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ வெளிநாடு போய் ஒருத்தர் படிக்கணும்னு நினைக்கிறாரு, இதுவே வந்து ஆராய்ச்சி படிப்பாக இருந்தால் அந்த ஆராய்ச்சி வந்து சொசைட்டிக்கு பயன்படும், உலகத்துக்கு பயன்படும். ஒரு புது இன்வென்ஷன் அவர் கண்டுபிடிக்க போறாரு அப்படின்னா உலகத்துக்கு பயன்படும். ஸோ அப்போ அது மூலியமா இவங்களுக்கு வந்து
சில ஆதாயங்கள் ஏற்படும். இவங்க அந்த பாவத்தை குறிப்பிட்டு சொல்லணும்னா 9ஆம் பாவம், 9ஆம் பாவத்தை இவங்களுக்காக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களால அதை பயன்படுத்திக்கவே முடியாது என்னைக்குமே. இது டிஃபால்ட்டா சிம்ம லக்னத்துக்கு இருக்கக்கூடிய கொடுப்பனை. நான் இது வரைக்கும் நான் வந்து அனுபவத்தில் பார்த்த ஜாதகர்களும் சரி வந்தவங்களும் சரி எப்படி இருக்கு அவங்களோட அமைப்பு நிலைகள் எப்படி இருக்குன்னா, அப்பாவுடைய ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, ப்ரொஃபைல் ஸ்டேட்டஸ், அப்பாவுடைய 2 விதமான ஃபேமிலி இருப்பாங்க சிம்ம லக்ன ஃபேமிலி. ஒன்று அப்பா வந்து நல்ல பெரிய சோஷியல் ஸ்டேட்டஸில் இருப்பார், சோஷியல் செட்டப்பில் இருப்பார், ஆனால் அவருடைய சொத்தையோ அந்த கொடுப்பனையோ வந்து இவங்களால் அனுபவிக்க முடியாது, அந்த மாதிரி இருப்பாங்க. இல்லைன்னா அப்பா வந்து என்ன மாதிரி ஒரு நிலைமையில் இருப்பார், சம்பாதிக்கிறதுக்கு முடியாத ஒரு நிலைமையில் இருப்பார். சம்பாதிக்கிறதுக்கு முடியாது, ஒன்று ஜாப் இல்லாமல், இல்லை நிறைய பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகிடும் இல்லையா, லாஸ் ஆகிட்டு கடனில் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபேமிலிக்கு உதவக்கூடிய ஒரு நிலையில் வந்து தகப்பன்மார்கள் இருக்க மாட்டாங்க. இல்லை அப்பா வந்து சின்ன வயசுலேயே வந்து தவறு எக்ஸ்பயர் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும். அப்போ இது ரெண்டும் இல்லை, அப்பா வந்து திடகாத்திரமான ஆயுளோடவும் இருக்கிறாரு, சம்பாதிக்கக்கூடிய திறனோடவும் இருக்கிறாரு அப்படின்னா அந்த சம்பாத்தியத்தின் மூலியமாக இவருக்கு எந்த பிரயோஜனமும் கிடைக்காது. அடிப்படை தேவை வேணால் சாட்டிஸ்ஃபை ஆகும், ஏன்னா குழந்தைய வளர்க்க வேண்டியது அப்பா அம்மாவுடைய கடமை. ஸோ சாப்பாடு போட்டுருவாங்க, படிப்பு கொடுத்துருவாங்க, எல்லாம் வளர்த்துருவாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் அவங்களுடைய உடைமைகள் மூலியமா இவங்களுக்கு எந்த ப்ராஃபிட்டும் வந்து சேராது. இது டிஃபால்ட்டா சிம்ம லக்னத்துக்கான கொடுப்பனை.